இந்த மதுரை ஒரு காலத்தில் முகலாய படையெடுப்பால் சொல்லண்ணா துயருக்கு ஆளாகி அப்பொழுது வந்த தெலுங்கு மக்கள் சுந்தரபாண்டியனாக கம்பண்ணா அவர்கள் இந்த மதுரையை காத்தார். மதுரை மரத்தின் விருதுகள் தென்னிந்திய மக்கள் அனைவரும் வெவ்வேறு சமுதாயம் அல்ல, வேறுபட்ட மக்கள் அல்ல, நாம் எல்லாம் ஓரினம். நீதிபதி நியமனத்தில் பாரபட்சம் காட்டாதே, புறக்கணிக்காதே 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 புறக்கணிக்காதே. நீதிபதி நியமனத்தில் தெலுங்கு மக்களை புறக்கணிக்காதே. தெலுங்கு மக்கள் எங்கள் மக்கள், தெலுங்கு மக்கள் எங்கள் மக்கள், தமிழகத்தின் சொந்த மக்கள், தமிழகத்தின் சொந்த மக்கள். மதுரை மீட்ட கம்பண்ணா, மதுரை மீட்ட கம்பண்ணா. அந்த வரலாறு தெரியுமா? புறக்கணிக்காதே 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 புறக்கணிக்காதே. நீதிபதி நியமனத்தில் நியமனம் செய், நியமனம் செய், நியமனம் செய். அதிகாரம் படைத்த கொள்கையவே, அதிகாரம் படைத்த கொள்கையவே. காட்டாதே காட்டாதே பாரபட்சம் காட்டாதே. எல்லாரும் கொஞ்சம் ஓகேவா? இன்று மதுரையில் கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றம் இது உயர் நீதிமன்றம் இங்கே நீதிபதி எங்களுடைய சமூகம் தெலுங்கு சமூகம், சிறுபான்மை மொழி சமூகம். அதிலே நாங்கள் தெலுங்கு சமூகத்தில் 20 ஆண்டு காலமாக உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி நியமனப்படுத்தவில்லை என்பதன் அடிப்படையில் இன்று மதுரையில் ஆர்ப்பாட்டம், அறவழி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். உயர் நீதிமன்றத்தில் நியமனம், சமூக நீதி வேண்டும், அறவழியில் ஆர்ப்பாட்டம். அறம் காத்த வம்சத்தில் நியாயமான ஆர்ப்பாட்டம். உயர் நீதிமன்றம் மதுரை கிளை ஆரம்பிக்கப்பட்டு 21 ஆண்டு காலமாக ஆகிவிட்டது. உயர் நீதிமன்றத்தில் நியமனம் பல சாதியினருக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அதை பெருமிதம் கொள்கிறோம், நாங்கள் அவரை வரவேற்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு தெலுங்கு மொழி சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதிபதியாக தர வேண்டும் என்று கொலிஜியத்தைக்காக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை புறக்கணிப்பது எதற்காக என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். நாங்கள் எப்பொழுதுமாகவே மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாரிசாகவும் திருமலை நாயக்கருடைய மன்னருடைய வாரிசுகளாகவும் இந்த தமிழக மண்ணுக்கு, தமிழ்நாட்டை வாழக்கூடிய அத்தனை சாதியருக்கும் நாங்கள் பிரிவினவாதம் இல்லாமல் ஒரு தொப்புள் கொடி உறவாகவும் இந்த தமிழக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாரபட்சம் பார்ப்பது எதுக்கு என்று தெரியவில்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை, நாங்கள் இந்த சமூகத்திலும் இதுவரும் 21 ஆண்டுகளாக இங்கே நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதிபதியாக வழங்க வேண்டும் என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம். தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அனைத்து மொழி சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து வரும் தமிழ்நாட்டில். அதற்காக இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் எங்களுடைய நீதிபதியாக வர வேண்டும் என்பது மொழி சிறுபான்மையினருக்கு, எங்கள் மொழி சார்ந்த தெலுங்கு மொழி சார்ந்தவர்களுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் 21 ஆண்டுகளமாக இந்த நீதிமன்றம் மதுரையில் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் புறந்தள்ளுகிறார்கள் என்று தெரியவில்லை. இதை வழிநடத்தி கொலிஜியம் அங்கே ஒரு கலந்தாய்வு முடிவெடுத்து எங்கள் மொழி சிறுபான்மை மொழியாகப்பட்டவர்கள், அதிலே தெலுங்கு மொழியாற்றவர்களுக்கு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். என்னுடைய பெயர் புகழ் பாலாஜி. நான் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர்.